பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே. இந்த பாடல் கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்போம். திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு மூவில சிவாஜி கணேசன் நடிப்புல வெளிவந்த ஒரு மூவில இருக்கிற பாடல். ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் அவர் லிட்ரேச்சர் சால். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரம்மா. திஸ் இஸ் ரிட்டன் பை ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஹீஸ் அன் அமெரிக்கன் போயட். இந்த போயத்துக்கும் அந்த பாடலுக்கும் இடையில நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. ரெண்டுமே சிமிலாரிட்டிஸாக இருக்கும். இந்த போயத்தில் ரால்ஃப் வால்டோ எமர்சன் பிரம்மா தான் இந்த உலகமே, எல்லாமும் பிரம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பாடலில் சிவன் தான் எல்லாமும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த போயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வரிகள் தான் வேற வேற தவிர ரெண்டு கான்செப்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த போயம்குள்ளே போகலாம். பிரம்மா இது ஒரு அமெரிக்கன் ரைட்டரான ரால்ஃப் வால்டோ எமர்சன் எழுதியிருக்காரு. 1856 வந்து இது வெளிவந்திருக்கு. அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு மேகசீனில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் 4 ஸ்டாண்ட்ஸாக இருக்கு. எல்லா ஸ்டாண்ட்ஸாவிலையும் 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ரைமிங் ஸ்கீம்னு பார்க்கும்போது ஏபி ஏபி சிடி சிடி. ஸோ இதில் ரிப்பிட்டேஷனாக வர்றது பிரம்மா தான். ஸோ இதில் பிரம்மாவை யூனிவர்ஸ் காட், சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மன் அப்படிங்கிறது ஹிந்து மித்தாலஜியில் வர ஒரே காட். பிரம்மா, சிவன் அண்ட் விஷ்ணு, அதாவது கிரியேஷன், ப்ரொடக்ட் அண்ட் டிஸ்ட்ராய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிரம்மன் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் படைச்சிருக்கார் இல்லையா. ஸோ அவரை வர்ஷிப் பண்ணி எழுதியிருக்கிற மாதிரியான ஒரு போயம் தான் இது. இப்போ நம்ம இந்த போயத்தில் பிரம்மாவே டைரெக்டாக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி பிரம்மா என்ன பேசுகிறாருன்ட்டு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் he slays, or if the slain think he slain, they know not well the subtle ways I keep and pass and turn again. ஸோ இந்த வரிகளுக்கான மீனிங்ஸ், இப்போது யாரோ ஒரு பர்சன் யாரையோ கொலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, நம்ம தான் அவங்கள கொலை செஞ்சிட்டோமோ அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். கொலை ஆனவங்களும், அதாவது இறந்து போனவங்களும் நம்ம தான் வந்துட்டு நம்மளை கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு திங்க் பண்ணுவோம். அதுக்கு பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, அது கிடையாது, அங்கே கொலை செய்பவனும் நானே, கொலை செய்யப்பட்டவனும் நானே அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனுமானனும் நானே, எல்லா இடத்துலையும் நானே, நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமும் நானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டர்ன் அகைன். இந்த கடைசி லைனுக்கான அர்த்தம், மனித உடல்ல இருந்துட்டு சோல், ஆன்மாவை எடுக்கிறவனும் நானே, அதை நான் வச்சிக்கிறதும் நானே. ஐ கீப் அண்ட் பாஸ், அதை ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு அனுப்புகிறவனும் நானே. அண்ட் டர்ன் அகைன், மறுபடியும் அதை எடுத்துக்கிறவனும் நானே அப்படிங்கிற மாதிரி இந்த 4 லைன்ஸ் இருக்கும். அடுத்தது, ஃபேர் ஆர் forgot to me is near, shadow and sunlight are the same, the vanished gods to me appear, and one to me are shame and fame. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள், அதாவது மனிதர்கள் ரொம்ப தூரம்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பக்கம். நெக்ஸ்ட், ஷேடோ அண்ட் சன்லைட் ஆர் தி சேம், அந்த சன்லைட்டும் நானே, அந்த சன்லைட் மூலமாக வர ஷேடோவும் நானே. இது ரெண்டுமே சேம் தான். சன்லைட்டும் சரி, ஷேடோவும் சரி, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே சேமான ஒரு விஷயம்தான். அந்த 2 விஷயத்தையும் உருவாக்குறவனும் நானே. த வேனிஷ்டு காட்ஸ் டு மீ அப்பியர், மனிதர்கள் தேடுற எல்லா கடவுளுமே எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க. மனிதர்கள் பார்க்க முடியாத எல்லா கடவுளுமே என்னால் பார்க்க முடியும். அடுத்தது, அண்ட் ஒன் டு மீ ஆர் ஷேம் அண்ட் ஃபேம், நீங்கள் ஷேம்னு நினைக்கிற விஷயம் அது ஷேமும் கிடையாது, ஃபேம்னு நினைக்கிற விஷயம் ஃபேமும் கிடையாது, ரெண்டுமே நான் தான். அதாவது அவமானமும் சரி, பாராட்டும் சரி, இது ரெண்டுமே நான் தான் அப்படின்னு செகண்ட் ஸ்டான்ஸாவில் முடிக்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸா, they reckon ill who leave me out, when me they fly I am the wings, I am the doubter and the doubt, I am the hand the Brahmin sings. இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகளாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையை உருவாக்குறவனும் நான் தான், அந்த நம்பிக்கையாக இருக்கிறவனும் நான் தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கடவுளை ரொம்பவே நம்பி அவங்கள வர்ஷிப் பண்ணி அவங்க என்னை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு
விங்ஸாக இருப்பேன்ட்டு சொல்கிறாரு. அடுத்த லைன், ஐ எம் த டவுட்டர் அண்ட் த டவுட். ஒருவனுக்கு ஏற்படுற டவுட்டும் நானே, அந்த டவுட்டரும் நானே. அதாவது ஏற்படுற சந்தேகமும் நானாக தான் இருப்பேன், சந்தேகப்படுபவரும் நானாக தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பிராமின்ஸ்லாம் பாடுறாங்க இல்லையா, அந்த பாடலும் நான் தான், அந்த பாட்டோடைய வரிகளும் நான் தான். நான் முன்னாடியே சொன்னல, பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, அந்த வரிகள் தான் இது. அதாவது பிராமின்ஸ் பாடுறாங்க இல்லையா, அந்த பாடுறவங்களும் நான் தான், அந்த பாடலும் நான் தான், அந்த பாடலுடைய அர்த்தமும் நான் தான் சொல்கிறாரு. ஓகே, லாஸ்ட் ஆன்ஸால வைக்கலாம். The strong gods pine for my about, and pine in vain the sacred seven. But thou, meek lover of the good, find me and turn thy back on heaven. இந்த வரிகளை என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மன் தான் வந்துட்டு நிறைய பவர்ஸ் இருக்குன்ட்டு சொன்னான் இல்லையா, அதே மாதிரி பவர் இருக்கிற நிறைய கடவுள் கூட இந்த பிரம்மனை தேடிட்டு இருக்காங்களாம். அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான பவர் இருந்தும் இந்த பிரம்மன் எங்கே இருக்கிறாருன்ட்டு அவரை தேடிக்கிட்டே இருக்காங்களாம். ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா. இவருக்கு ஈக்குவலான இருக்கிற பவர் இருக்கிற கடவுள் கூட இவரை கண்டுபிடிக்கவே முடியலையா. அது மட்டும் இல்லாமல் சாக்ரெட் செவன், அதாவது இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்து மித்தாலஜிஸில் 7 விதமான வழித்தலங்கள் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கடவுள்ஸ் கூட என்ன தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே என்ன கண்டுபிடிக்கல. ஆனால் எந்த பவரும் இல்லாத இந்த ஹியூமன் பீயிங்ஸ் என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்க எப்படி என்னை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸோடைய உண்மையான அன்பும் அவங்களுடைய குட்னஸும் தான் என்னை ஈஸியாக அவங்கக்கிட்ட காமிச்சு கொடுத்துடுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. லாஸ்ட் லைன், ஃபைண்ட் மீ அண்ட் டர்ன் தை பேக் ஆன் ஹெவன். ஹெவன்லேருந்து நான் தான் அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாருக்குமே சோலை கொடுக்குறேன். மறுபடியும் அவங்களுடைய குட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த சோலை நான் ஹெவனுக்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த போயத்தை சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ இதில் இருக்கிற தீம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரம்மன் தான் இந்த உலகமே, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலுமே பிரம்மன் தான் காரணம், அவர் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக டெஃபினட்டாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.